வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து ஜான் சாமுவேல். ஒரு ஜான் பார்வைக்காக. இன்றைக்கு தமிழகத்தின் புகழ்பெற்ற ஒரு இளைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலே அருமையாக ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அதாவது எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை கவிழ்க்கும் நோக்கோடு மட்டுமே செயல்படுகின்றன என்று ஒரு அருமையான உண்மையை சொல்லியிருக்கிறார். இவர் வி த லீடர்ஸ் அந்த அமைப்பை ஆரம்பித்தப்ப உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் தாவேகாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சப்போர்ட்டை பார்க்குறப்போ கேட்பாரற்று போய்விடுமோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஏனென்றால் அதிமுக திமுக இவர்கள் எப்படி அரசியல் செய்வார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். ஒரு நல்ல எதிர்க்கட்சி, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த அரசு சரியாக செயல்படும் என்பதிலே எனக்கு எப்போதுமே ஒரு கருத்து உண்டு. அந்த கருத்தின்படி அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மகிழ்ச்சி இப்போது மீண்டும் இரட்டிப்பாக இருக்கிறது. மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஓராண்டு காலத்திற்காவது அவர்களை ஆள்வதற்கு நாம் உதவ வேண்டும், நல்லாட்சி செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஓராண்டுக்கு பிறகு அவர்கள் செய்கிற தவறுகளை நாம் சுட்டிக்காட்டுவோமானால் அது ஒரு நல்ல அரசியலாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே சிறப்பான முன்னெடுப்பு. இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது அமைச்சர்கள் கமிஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறீங்க. தயவு செஞ்சு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அதை மட்டும் நீங்கள் தள்ளி போடாதீங்க. அப்படி ஏதாவது உங்களிடத்தில் ஆதாரம் இருந்தால் உடனடியாக அதை வெளியிட்டு விடுங்கள். ஏனென்றால் தமிழக முதல்வர் ஒரு ஊழலற்ற ஆட்சியை நடத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. எல்லாரையும் நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை எந்த அமைச்சராவது அப்படி செய்தார்கள் என்று செய்தி கிடைத்தால் உடனடியாக நீங்க பொது வெளியே போட்டு உடைச்சிருங்க. அந்த அமைச்சர்களை அவர் தூக்கி எறிஞ்சிட்டு போக போறாரு. ஏன்னா நல்லாட்சி செய்வேன் என்று வந்திருக்கிறார். அவர் நல்லாட்சி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆக உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. உண்மையிலேயே உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். எதிர்கட்சிகள் என்பது ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அல்ல, நல்லாட்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இன்னும் சிறப்புற வாழ்த்துகிறேன்.